என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க? கிச்சடி அங்கிள். கிச்சடியா? ஏய் சூப்பர். எவ்வளவு சாப்பிட்டீங்க? 2 கப் சாப்பிட்டேன் அங்கிள். 2 தானா? என்ன விக்ரம் நீங்க 2 எப்படி பத்தும் உங்களுக்கு ஒரு வேளைக்கு? நாளையில இருந்து நீங்க 4 கப் சாப்பிடணும். சரிங்க அங்கிள். அங்கிள் நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நானும் கிச்சடி தான் சாப்பிட்டேன். நீங்க எத்தனை கப் சாப்பிட்டீங்க? விக்ரம் பேசாம வர மாட்டியா? நீ இப்படி தொண பேசிட்டே இருந்தா அவர் எப்படி ரோட பார்த்து வண்டி ஓட்டுவாரு? வாயை மூடிட்டு வந்தா என்ன இப்ப? மேடம் சின்ன குழந்தைங்க அவங்க அப்படிதான் ஆர்வமா இருப்பாங்க. இதுக்கே நீங்க அவங்கள போய் அதட்டுறீங்க. ரிலாக்ஸா இருங்க மேடம். டிரைவிங் தானே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஹலோ, நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாதீங்க. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. மம்மி, அந்த அங்கிள் என்ன சொல்லிட்டாருன்னு இப்படி அவரை ஆட் பண்ற மாதிரி பேசுறீங்க? வாய் மூடுறியா? என்னையா சொல்ற? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், அப்படியே தலையில ஏறி உட்கார்ந்துக்க வேண்டியது. இனிமே நீ வாயை திறப்ப அப்ப வச்சுக்கிறவங்க. அங்கிள் காரை ஸ்டாப் பண்ணுங்க. அங்கிள் ஸ்டாப் பண்ணுங்க. அங்கிள் நான் தான் சொல்றேன்ல, நீங்க காரை ஸ்டாப் பண்ண போறீங்களா இல்லையா? ஏய் விக்ரம், எங்கடா போற? ஏய் விக்ரம் நில்றா. ஏய் இப்ப காரை எடுங்க அங்கிள். இங்க என்ன பாக்குறீங்க? அதான் சொல்றான்ல, காரை எடுங்க. விக்ரமா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இந்த விக்ரம் தான் பேட் பாய். நான் உங்க கூட இருக்கேன்ல. நீ தாண்டி பேட் கேர்ள், நான் குட் பாய். எச்சி படா. ரைட், நமக்கு தான் வெயிட்டிங்க. கடவுளே, உங்ககிட்ட மட்டும் வாய் கொடுத்து சிக்கிடவே கூடாது. வினய், நில்லு வினய். போச்சா? என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஓ, நான் கூப்பிட்டது கேட்கலையோ? அப்படிலாம் இல்லம்மா, நல்லாவே கேட்டுச்சு. அதான் என்னன்னு கேக்குறேன். எங்க போயிட்டு வர? காலையில விடியறதுக்கு முன்னாடி போன, ஆளையே காணோம். இப்பதான் வர. போன் பண்ணா புல்லா ரிங்கு போய் கட் ஆகுது. என்ன வினய், என்ன நடக்குது? மா, அதுக்கேமா இவ்ளோ டெரரா போய் கேக்குற? எங்க போனன்னு கேட்டா நானே சொல்லிட போறேன். மா, இன்னைக்கு நாள் முழுக்க என் ஃப்ரெண்டு கூட ஃபேக்டரியில தான் இருந்தேன். எது? ஃப்ரெண்டோட ஃபேக்டரியா? ஆமாமா, நான் நேத்து கூட சொன்னேனே, கெட் டுகெதர், நைட் டின்னர். அந்த ஃப்ரெண்டு தான்மா. மா, அவங்க பக்கத்துல ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்க. அங்க வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பேசுறாங்க, ரொம்ப நல்லா பழகுறாங்க. அவங்க கூட பேசிட்டு இருந்ததுல எனக்கு டைம் போனதே தெரியல. அதனாலதான்மா நான் இப்பல இருந்து ஒரு முடிவு வந்துட்டேன். என்ன முடிவு? நான் அந்த ஃபேக்டரியிலேயே கொஞ்ச நாளைக்கு சூப்பர்வைசரா வேலை பார்க்கலான்னு இருக்கேம்மா. என்ன வினய், என்ன சொல்ற? ஆமாமா, சூப்பர்வைசரா. வினய், நீ என்ன பேசுற? இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு இருக்கிற ஸ்டேட்டஸுக்கும் வசதிக்கும் நீ இப்படி எல்லாம் போய் கஷ்டப்படணும்னு என்ன தலையெழுத்தா? இல்ல வினய், இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சரிம்மா, நீ சொன்னாலும் சரியாதான் இருக்கும். ஆக்சுவலா அந்த ஃபேக்டரியில வேலை செய்யற ஒர்க்கர்ஸ்,
அந்த அட்மாஸ்பியர் அதுல எல்லாத்துலயுமே நான் என்னையும் மறந்துட்டேம்மா. இன்னும் சொல்ல போனா எனக்கு அங்க மித்ராவோட நினைப்பே வரல. நான் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டே வரேம்மா. அது எனக்கே நல்லா தெரியுது. யோ என்னையா மாம்சு, எப்பவுமே ஏதாவது லொடன்னு பேசிட்டே இருப்ப. இன்னைக்கு என்ன வாயை திறக்க மாட்டேங்கிற? வை மேன் சைலண்ட்? ஏண்டா யாரோ ஒருத்தர் வீட்டில் போய் கார் டிரைவர் வேலை பார்க்கணும்னு உனக்கு தலையில் தடா. ஓ பாத்துட்டியா நீ? இதை பாடுறா, உன் மாமா நான் சொல்கிறேன், அந்த வேலைக்கெல்லாம் நீ போகாத, அவ்வளோதான். இல்ல மாம்சு, மித்ரா பக்கத்துலயும் என் பையன் விக்ரம் பக்கத்துலயும் என்னால எப்பவுமே இருக்க முடியும்னா நான் எந்த வேலையை வேணா செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். டே மாப்பிள்ள சொன்ன கேள்றா டே. மாம்ஸ் இங்க பாரு, இது நமக்குள்ளே இருக்கட்டும். இந்த விஷயம் மட்டும் வெளியில கசிஞ்சது கொன்றுவான். டே மாப்பிள்ள, இவ்வளோ நாள் அக்காவுக்கு தெரியாம இந்த விஷயத்தை மறைச்சிட்டோம். இனிமேலாவது அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறா. யோ மாம்சு, மித்ரா என்ன இன்னும் ஏத்துக்கவே இல்லையா? ஏற்கனவே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். மறுபடியும் அவங்க கிட்ட போய் மித்ரா இன்னும் உயிரோட தான் இருக்கா, நான் அவளுக்காக தான் அந்த வீட்டுல டிரைவரா சேர்ந்திருக்கேன்னு சொல்லி மேலும் மேலும் நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பல மாம்ச. இப்ப அம்மாவை பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. 6 வருஷம் கழிச்சு இப்பதாயா அவங்க முகத்துல கொஞ்சமாவது சந்தோஷத்தை பாக்குறேன். ஏயா இந்த சந்தோஷத்தை கெடுக்க சொல்றியா? நான் அப்படி சொல்லலடா. எவ்வளோ நாளைக்கு மறைக்க போகிறேன்? கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாம வச்சு போறியா? இல்ல மாம்ச, மித்ரா என்னைக்கு என்னை ஏத்துக்கிறாளோ அன்னைக்கு தான் அம்மா கிட்ட அவ உயிரோட இருக்கிற விஷயத்தை சொல்ல போறேன். அது வரைக்கும் இல்ல, இதை இப்படியே வளர விட்டோம்னா சரி வராது. காந்திமதி அம்மா மனசுல சங்கடப்படுமேன்னு யோசிச்சா அவங்க என்னமோ நாம சம்மதம் சொன்னதாவே நினைச்சுக்கிட்டாங்க. அவங்க அடுத்த கட்டத்துக்கு தயாராயிட்டாங்க போல இருக்கு. இது இப்படியே போச்சுன்னா நல்லதில்ல. நாளைக்கு காலையில முதல் வேலையா காந்திமதி அம்மா கிட்ட நம்ம மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிடணும். அதான் நமக்கு நல்லது. நான் இந்த வீட்டுல பட்ட நன்றி கடனுக்காக கடைசி வரைக்கும் வேலைக்காரியாவே இருக்கேம்மான்னு சொல்லிடணும். இதுக்கு மேலேயும் லேட் பண்ணா அது எல்லாருக்கும் சங்கடமாயிடும். அங்கிள் பால் இங்க போடுங்க அங்கிள். இல்லை அங்கிள், இங்க போடுங்க பால. தூங்குடா செல்லம், தூங்கு. ஆண்டவா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன்? இந்த பிரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். அம்மா டோன்ட் வெரி, எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, சரியா? நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா, டாக்டர் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன். டாக்டர், அம்மாவுக்கு என்ன ஆச்சு? டோன்ட் வெரி மித்ரா, எப்பவும் வர மாதிரி லோ பிரஷர் தான். எப்பயும் ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, அது போதும். கார்த்திக் கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருக்கேன், அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. சரிங்க டாக்டர். போலாமா? போலாம்.
வர மித்ரா. மித்ரா நீங்க அம்மா கூடவே இருங்க, நான் போய் டாக்டர் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ம், சரிங்க சார். பாத்துக்கோங்க. வாம்மா. அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா. மித்ரா, நீ எனக்கு நல்ல முடிவை சொல்ல வந்தியாம்மா? எனக்கு தான் நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மயக்கம் வந்துருச்சே. ஏம்மா, எல்லாம் நல்ல விஷயம் தானே? அம்மா, இப்போதைக்கு எதை பத்தியும் யோசிக்காம கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு வேணும். மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். எனக்கு நீ இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் இல்லம்மா. அம்மா ரெஸ்ட் எடுங்கம்மா, தூங்குங்க. என்ன? அதுவும் தன்னை விட பெரிய பையனை அடிக்கிற அளவுக்கு எங்க இருந்த தைரியம் வந்துச்சு சொல்லு. விக்ரம், ஏன்டா இப்படி பண்ண? எங்க இருந்தா இதெல்லாம் கத்துக்கிட்ட? சொல்லு விக்ரம், ஏன் இப்படி எல்லாம் பண்ண? உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? சொல்லுடா, சொல்லுங்கறல சொல்லு. மேடம், ஒரு நிமிஷம் இருங்க மேடம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. விக்ரம் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். இத அவன் வாயாலேயே உங்ககிட்ட சொல்ல வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா அவன் உங்களை பார்த்ததும் பயந்துட்டான். விக்ரம் ரொம்ப சாஃப்டான பையன்னு இந்த மொத்த ஸ்கூலுக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்டவன் கிட்ட உன்னை ஒருத்த அடிச்சா திருப்பி அடிக்கணும்னு தப்பா கைட் பண்ணிருக்காரு உங்க கார் டிரைவர். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கிட்ட எப்படி பேசணும்னு உங்க டிரைவருக்கு தெரிய வேணாம்? நீங்க இந்த மாதிரி ரவுடிய கார் டிரைவரா வச்சுக்காதீங்க. இந்த சின்ன வயசுலயே இப்படி வயலன்ஸ மைண்ட்ல வளர்த்தா அது விக்ரமோட ஃபியூச்சரை தான் பாதிக்கும். முதல்ல அந்த டிரைவரை கூப்பிட்டு கண்டிச்சு வைங்க. சரிங்க மேடம். நல்ல வேலை மதனோட பேரண்ட்ஸ் இத பெருசு பண்ணல. ஏதோ சின்ன பசங்க சண்டைன்னு பெருந்தன்மையா நடந்துகிட்டாங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சது. சாரி மேடம், நான் விக்ரம கண்டிச்சு வைக்கிறேன். இனிமே இந்த மாதிரி நடக்காது. சரி, நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. பசங்களா, நீங்க கிளாஸ்க்கு போங்க. சரி மேடம், நீங்க கிளம்புங்க. ரொம்ப நன்றி மேடம். இங்க பாரு மாப்ள, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பொறுமையும் அமைதியும் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி வீரமும் முக்கியம் மாப்ள. நீ தான் சொல்லிருக்க உங்களுக்கு யாராலையோ பிரச்சனை இருக்குன்னு. உன் பையன் இந்த மாதிரி வீரமா இருந்தா தானே வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். என்ன சொல்ற? இல்ல மாம்சு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, ஏதோ ஆத்திரத்துல அறிவு இல்லாம அப்படி பண்ணிட்டேயா. இது பாரு, என் பொண்டாட்டி என்ன பண்ணாலும் அதான் சரி. பாத்தியா, என் பொண்டாட்டி புள்ள கூட என்னால முழுசா 2 நாள் கூட இருக்க முடியல. பாத்தியா, எல்லாம் என் விதி மாம்சு, எல்லாம் என் விதியா. ஐயோ மாப்ள, இது பாரு, வீதி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப கூட பாரு, 2 பீர் வாங்கணும், ஒரு பீர் கூட நல்லா அடிக்க முடியல. இதை நான் விதினா சொல்லுவோம். நீ தூக்கி வீசி சதி பண்ணிட்ட. நான் டென்ஷன் ஆனா அந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே விட்டுறணும். நான் கோவப்பட்டேனா, நீ அந்த மாதிரி அவங்க பேசினதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. சார், ம், வினய் அங்கிள் எங்க சார்? கார்ல ஏறும்போது நான் கேட்டதுக்கு வீட்ல தான் இருக்காருன்னு சொன்னீங்க. விக்ரம், இப்ப பேசாம இருக்க போறியா இல்லையா? வினய் அங்கிள் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நான் அப்புறம் பேசாம இருக்கிறேன். என்ன விக்ரம், வர வர பெரியவங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட? ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாதா? நீங்க சும்மா இருங்கம்மா. நீங்க சொல்லுங்க சார், வினய் அங்கிள் எங்க போயிருக்காரு? ஐயோ,
பாரு ஓங்கி அரைஞ்சு வேணாம் மித்ரா, சின்ன பையன் ஏதோ அவர் மேல இந்த ஆர்வத்துல பேசிட்டான். இதுக்கு போய் கைய வாங்கினா எப்படி மித்ரா? நாம தான் அவனுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீ வா விக்ரம். ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன். வினய் எங்கள் வீட்டில் இருக்காருன்னு சொன்னல, அது பொய். இனிமே நீ வினய் எங்களை பார்க்க முடியாது. ஏன்னா அவரு குட் அங்கிள் இல்லை, ஒரு பேட் அங்கிள். அவரு உன்னை தப்பு தப்பா கைட் பண்ணிருக்காரு. அதனாலதான் நீ உன் ஸ்கூல்ல உன் ஃப்ரெண்டை போட்டு அடிச்சிருக்க. பிரின்சிபல் கூட உன்னை கூப்பிட்டு வான் பண்ணாங்கல்ல. அதனாலதான் விக்ரம் வினய வேலையை விட்டு நிறுத்திட்ட. இப்போ ஓகேவா? அப்பா, நீங்க தப்பு தப்பா சொல்றீங்க. வினய் அங்கிள் ரொம்ப நல்லவரு. அவர் பேட் அங்கிள்லாம் இல்ல. இல்ல மித்ரா, தானியா சொல்றதோ சரிதான். நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு வினய வீட்டை விட்டு போக சொல்லிட்டோம். நடந்ததெல்லாம் இப்ப பார்த்தா வினய் செஞ்சது சரிதான். ஒருத்தர் நம்மளை அடிச்சா எப்படி திருப்பி அடிக்கணும்னு தான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. நாம தான் அதை வைலன்ஸ்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். சரி, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு மேல இதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம்னு அதை பத்தி யோசிப்போம். எதுவும் பண்ண வேண்டாம் சார். அவரு போனது போனதாவே இருக்கட்டும். என்னடா கோலம் இது? காலையில நல்லா சந்தோஷமா எல்லாத்தையும் மறந்துட்டேன், இனிமே குடிக்க மாட்டேன்னு போனா, இப்ப எதுக்கு இவன் குடிச்சிருக்கான்? இவனுக்கு என்னதாண்டா பிரச்சனை? அக்கா, அவன் துக்கத்துல குடிக்கல, நேரம் நில்றான், சந்தோஷத்துல குடிச்சிருக்கா. நீ ஒண்ணு கவலைப்படாத. கவலைப்படாம பின்ன என்னடா பண்ண சொல்ற? சந்தோஷத்துக்கும் குடிப்பேன், துக்கத்துக்கும் குடிப்பேன்னு சொன்னா இப்படி உடம்பு என்னத்துக்கு தாண்டா ஆகுறது? ஏமா அழுவுற? ஆனா உயிர் வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவம்மா. நான் செத்தா கூட செத்துட்டு போறேம்மா. நீ அழுவுதும்மா. மறுபடியும் கிடைச்ச சான்ஸ எந்த மடையனாவது மிஸ் பண்ணுவானாமா? மிஸ் பண்ணிட்டோம்மா. என் மித்ராவையும் என் பையனையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிற வாய்ப்ப நானே கெடுத்துட்டேம்மா. சொல்லுமா, இனிமே நல்லா எதுக்குமா உயிரோட வாழணும்? சும்மா இருக்க மாட்டேடா. யோ, இப்ப பேசாம அப்புறம் எப்பயா பேசுறது? மித்ரா அங்க இருந்து என்ன துரத்தி அடிச்சிட்டான் மாம்ஸ். இப்ப நான் பேசி ஆகணுயா? ஏன் என்ன பேச வேணாம்? பேசுறது அதெல்லாம் காலையில பேசிக்கலாம். இப்ப போய் படுக்கலாம் வா. டேய் நில்லுடா. அவன் தான் நிக்க முடியாம தள்ளாடுறானே, நில்லுங்கற. என்னடா இவன் மித்ராங்கறா பையங்கறா? என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? என்னடா நடக்குது? ஒழுங்கா சொல்லுங்கடா. ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. குடிக்க போன இடத்துல ஒரு பையனை பார்த்தான். ஏமாமா,
நானும் மித்திரம் ஒன்றா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் பிறந்திருப்பான்ல. அந்த பையனை பார்த்து என் பையன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். மப்பு மண்டைக்கு ஏறினதும் அதையே இங்கே வந்து புலம்பிட்டு இருக்கான். இதையெல்லாம் பெருசு எடுத்துட்டு இந்த விளக்கம் வேற கேட்டுட்டு இருக்கேன். நீ போய் படுத்துங்க போ. இல்லடா, இவன் பேச்சுல வேற என்னமோ இருக்கு. ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மப்புல உளறிட்டு இருக்கா, பெனாத்திட்டு இருக்கான். நீ போய் படுத்துங்க, காலையில பாத்துக்கலாம். நீ போகலையா? அப்ப நாங்க போறோம். வா மாப்பிள்ள, வாடா. நல்ல முடியல மாம்சு, நான் இங்கேயே படுத்து வர தூங்க போறேன். தூக்க முடியாதுடா. காலை தூக்கி போயிரு. பாத்தியா, நிக்க முடியாது, மப்புல உழுந்து கிடக்குறான். மப்புல பேசின பேச்சா ஏன் பேசணும், எதுக்கு பேசணும் விளக்கம் வேற கேட்கறேன். காலையில கேட்டுப்பாரு, என்ன பேசினா தெரியலம்பா. போய் தூங்குக்கா, இவனை நான் பாத்துக்கிறேன் போ. அத போன்னு சொன்னல, நான் பாத்துக்கிறேன் போ. ஆமா சார், போன் எடுக்கல. பாத்தியா விக்ரம், அங்கிள் இன்னைக்கு ஏதோ பிஸியா இருக்காரு போல இருக்கு. இன்னைக்கு மட்டும் நீயே குட் பாயா சாப்பிடு. நாளையில இருந்து வினய் அங்கிளே உனக்கு வந்து ஊட்டி விடுவாரு. சரியா? இந்த சாப்பிடு சாப்பிடு. எனக்கு வினய் அங்கிள் வராம எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். குழந்தை விடுன்னு சொல்றேன்ல, குழந்தைம்மா பாவம். ப்ளீஸ், குழந்தைங்களை இப்படி போட்டு அடிக்காதீங்க. என்ன மித்ரா, இதுக்கெல்லாம் ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி சாப்பிட வைங்க. எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு வினய் அங்கிள் தான் வேணும். மித்ரா, என்னம்மா இவன் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டான். நீங்க எல்லாரும் சாப்பிட்டு தூங்குங்கம்மா. இப்படி நம்ம செல்லம் கொடுத்துதான் இப்படி வந்து நிக்கிறான். இப்படி வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் ஒட்டிக்கிட்டு கெட்டு போறதுக்கா? பாத்துக்கலாமா, விடுங்க. வா முதல்ல, மித்ரா, வா சொல்றல, வா. விக்ரம், எப்படி இருக்க? மித்ரா, என் பேர என்கிட்டே இருக்கட்டுமா? ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா, உன்னை கெஞ்சி கேக்குறேன். முடியாதுமா, விக்ரம விட்டு ஒரு நாள் கூட என்னால உயிர் வாழ முடியாது. அவனை தர மாட்டேன். அங்கிள், பேட் மம்மி அங்கிள் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் உங்க கூடவே வந்துடுறேன், என்னையும் கூட்டிட்டு போங்க அங்கிள். விக்ரம், என்னடா பேசுற? அம்மாடா, நான் உன்னை திட்டிருந்தா உன் நல்லதுக்காக தானே திட்டிருப்பேன். நீ என்னை திட்டினல, நான் உன் கூட இருக்க மாட்டேன் போ. சாரிடா, இனிமே நான் உன்னை திட்டவே மாட்டேன். நீ என்னை விட்டு போயிடாதடா. நீ இல்லைன்னு நான் செத்துரு வேண்டாம். விக்ரம், பாரு, இனிமே விக்ரம் என் கூட தான் இருப்பான். நீ வேணா இங்கே இருந்துக்கோ. விக்ரம் என்ன பேட் மம்மின்னு திட்டி அவங்க கூடவே போயிடுவானா? இதெல்லாம் நடக்குமா, இல்ல அது வெறும் கனவா? இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. விக்ரம், இது 2வது பிரெட் தானே? இது முடிச்சிட்டு இன்னும் ஒரே ஒரு பிரெட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டின்னர் ஓவர். அங்கிள், எனக்கு இந்த பிரெட்டே சாப்பிட முடியல, நீங்க என்னன்னா இன்னொரு பிரெட் சாப்பிட சொல்றீங்க? எனக்கு போதும் அங்கிள், வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இல்ல விக்ரம், உங்களால முடியும். அங்கிள் சொல்றேன்ல, எனக்காக இன்னும் ஒரே ஒரு பிரெட் மட்டும் ப்ளீஸ்.
நீங்க பயங்கரமான ஆள் அங்கிள். நீங்க நைஸா பேசி என்ன சாப்பிட வச்சிட்டீங்களே. மம்மி இப்படிலாம் பண்றதே இல்லை தெரியுமா? என் மம்மி வெரி பேட் அங்கிள். அவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. முன்னாடிலாம் எங்க மம்மி குட் மம்மியா இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளா கோஸ்ட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரம், என்ன பேசுறீங்க? அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது விக்ரம். சாரி அங்கிள். இங்க பாரு விக்ரம், உனக்கு நான் இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. நீ எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் உங்க அம்மாவை மட்டும் தப்பா பேசவே கூடாது. அவங்கள நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் கூடாது. அது நானா இருந்தாலும் சரி, கார்த்திக் சாரா இருந்தாலும் சரி. சரியா? அம்மா எது சொன்னாலும் அது உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் சொல்லுவாங்க. அதனால நீ அவங்க சொல்றதெல்லாம் தட்டாம செய்யணும். செய்வீங்களா விக்ரம்? செய்வேன் அங்கிள். குட் பாய். இப்படிதான் இருக்கணும். நான் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் தெரியுமா? உனக்கு அம்மா, நான், கார்த்திக் சார், காந்திமதி அம்மான்னு எல்லாருமே இருக்கும். ஆனா அம்மாவுக்கு நீ மட்டும் தானே இருக்க. அதனாலதான் நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும். சரி அங்கிள். உங்க அம்மா யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்க எல்லாம் உங்க அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி நீயும் அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது. அவங்கள கண் கலங்காம பாத்துக்கோ. சரியா? அவங்க சந்தோஷமா சிரிச்ச முகமா இருக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ஹலோ. சொல்லுங்கம்மா. எங்க மித்ரா இருக்க? இப்பதாம்மா தானியாவையும் விக்ரமையும் ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கோம். ஆமா, இப்ப நேரா வீட்டுக்கு தானே வரீங்க? இல்லம்மா, வழியில ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னலம்மா, அதை முடிச்சிட்டு வரேம்மா. சரிம்மா, நீ வரும்போது எனக்கு கொஞ்சம் பிரஷர் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறியா? வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரிம்மா. விக்ரம், என்ன பேசுறீங்க? அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது விக்ரம். இங்க பாரு விக்ரம், உனக்கு நான் இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. நீ எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் உங்க அம்மாவை மட்டும் தப்பா பேசவே கூடாது. உனக்கு அம்மா, நான், கார்த்திக் சார், காந்திமதி அம்மான்னு எல்லாருமே இருக்கும். ஆனா அம்மாவுக்கு நீ மட்டும் தானே இருக்க. ஹலோ, காரை கொஞ்சம் ஓரமா நிறுத்துறீங்களா? ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னி, இங்கதானா? இங்கதான். நீங்களும் இறங்குங்க. நானுமா? எனக்கும் வேலை இருக்கான்னு? ஆமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னேன். வாங்க. வினய், ஒரு நிமிஷம். இப்ப நான் சாரி கேட்டது என் பையனுக்காக தான். இதனாலலாம் நான் என் மனசு மாறிட்டேன்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். பழைய காயமும் பட்ட வலியும் என் மனசுக்குள்ள இன்னும் அப்படியே தான் இருக்கு.
பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டேன். இத நீங்க தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம் வினய். உங்களை ஒவ்வொரு தடவையும் விக்ரம் கூட பார்க்கும்போது இந்த பையனை தான் நீங்க உங்களோட பையன் இல்லைன்னு சந்தேகப்பட்டீங்க. இந்த பையனை தான் நீங்க அழைக்கணும்னு சொன்னீங்க. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் என் உடம்பெல்லாம் பதறும், என் கை கால்லாம் நடுங்கும். இந்த ஒரு மாசம் நீங்க அந்த வீட்டுக்குள்ள என் பக்கத்துல இருக்கிறது கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினய். ஒரு மாசம் முடிஞ்சு நீங்க இந்த வேலையை விட்டு போயிடுவீங்கன்னு நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பிதான் உங்களை நான் இருக்க சொல்லிருக்கேன். சொன்ன மாதிரியே ஒரே மாசத்துல எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு கிளம்பிடுவீங்கன்னு நம்புறேன். சரி போலாம். மித்ரா, நீ மன்னிப்பு கேட்டு என்னை திரும்பவும் அந்த வீட்டில் சேர்த்துக்கிட்டது எனக்கு போதும். 6 வருஷமா எல்லா சந்தோஷத்தையும் இழந்துட்டு குடிச்சு அழிஞ்சவனா இப்போ என் வாழ்க்கைக்கு புது அர்த்தம் கிடைச்சிருக்கு. இந்த 30 நாள் உன் கூடயும் விக்ரம் கூடயும் சந்தோஷமா இருப்பேன். எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன் மித்ரா. உன்னையும் பையனையும் பார்த்துட்டேன்ல, இந்த சந்தோஷம் போதும் மித்ரா. இந்த சந்தோஷம் எனக்கு போதும். என்ன மாப்பிள, எப்போ வாழமதி செடி கணக்கா காய்ச்சி முச்சுன்னு கத்துவ இல்ல புலம்பிட்டு இருப்ப? இன்னைக்கு பயங்கர ஹாப்பி மூட்ல இருக்க. வாட் ஹேப்பன்? ஆமா மூடு ஹாப்பியா மாற அளவுக்கு மித்ரா ஏதாவது கிரீன் சிக்னல் கொடுத்தாளா? ஆமாயா. மாப்பிள, உன்னை இவ்வளவு சந்தோஷமா பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் நினைக்கிறேன் நீ மித்ராமனை சந்தோஷப்படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்க. அதனாலதான் அவ உன் பக்கம் சாஞ்சிருக்கா. மாப்பிள, நீ ஒண்ணு பண்ணு. நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாது. இது அப்படியே கண்டினியூ பண்ண மாப்பிள. பாதியா மாறின மித்ரா மனசு போக போக முழுசா மாறிடும். நீ அப்படியே அவளை நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்துடலாம். ஓகேவா? அதான் மாம்சு எனக்கும் தோணுது. ஆனா ஒண்ணு மாம்சு, இந்த விஷயத்துல அவளை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். ஏதாவது ஆர்வ கோளாறா பண்ண போய் நம்மளே காரியத்தை கெடுத்துட கூடாது. ஐயே இல்ல மாப்பிள, நீ எப்போ அப்படி பண்ணுவ? இந்த தடவை அப்படி பண்ணல நினைக்கிறேன். அதனாலதான் வண்டி ஸ்மூத்தா கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கு. நீ இப்படியே இரு, புரியுதா? கொஞ்ச நாள் அவன் மனசு மாறிடுவா. அதான் மாம்சு எனக்கும் தோணுது. அதான்யா, இந்த சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வேலையை வேற பாதியிலே விட்டு வந்துட்டேன். இவரு அங்க என்ன தேடிட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ அம்மா கிட்ட சொல்லிடு. பாய். என்னடா மாப்பிள, நீ பாட்டுக்கு பிரியாணி வாங்கி வச்சுட்டு அதை சாப்பிடாம போற? மாம்சே, எனக்கு பசிக்கலையா? தெரியும் எப்படி பசிக்கும். மனசும் வயிறும் ஃபுல்லா சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கும் போது எப்படி பசிக்கும்? டோன்ட் வரியா, உன் பொங்கியும் சேர்த்து நானே தின்றேன். பாய். அதனாலதான் இந்த 6 வருஷமா உங்களை பார்க்கவே வரல. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. ஐயே, உன் பொண்ணு பண்ணதுக்கு நீ என்னம்மா பண்ணுவ? உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. ஏன், உன் பொண்ணு மேல இருந்த கோபம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. காலம் எல்லா காயத்துக்கும் மருந்து வச்சிருக்கு. நமக்குள்ள என்னதான் பிரச்சனை, வருத்தம், கோபம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறக்க வச்சிரும். ரொம்ப நன்றி அண்ணி. நீங்க பழைய கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசாம போயிடுவீங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். இப்படி நீங்க என்ன சந்தோஷமா வரவேற்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க வந்திருப்பேன் தெரியுமா? அதான் சொன்னேனே நாகு, நான் எல்லாத்தையும் எப்பவும் மறந்துட்டேன். இப்ப காலம் வேற திசையில போய்கிட்டு இருக்கு. மித்ரா, இங்க வாமா.
மித்ரா, இவங்க நாகலட்சுமி, கார்த்தியோட அத்தை. வணக்கங்க. நாகு, இது மித்ரா. நமக்கு சொந்தம்னு இல்லைன்னாலும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி. நீயும் உன் பொண்ணு இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் மித்ரா என்னையும் இந்த வீட்டையும் 6 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுல ஒரு குறையும் இல்லை. அதுவும் தானியாவுக்கு மித்ரா தான் அம்மா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுதா? நீ என் மக இருக்க வேண்டிய இடத்துல இப்ப இவ இருக்கான்னு சொல்றீங்க அதானே? இருக்கட்டும் இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க கொடுத்த சர்டிபிகேட்ட நீங்களே கிழிச்சு போடுற சூழ்நிலை வரலாம்.